ஹியூமன் போடியமுடன் இணைந்து பக்கா லிமிடெட் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast. Case 7 இந்திராணி முகர்ஜி. எபிசோட் 4 இந்திரஜாலம். அன்புரோக்கன் த அன்டோல்ட் ஸ்டோரி அப்படிங்கிற ஆட்டோபயோகிராஃபி புக்ல இந்திராணி அவங்களோட 6.5 வருஷ ஜெயில் வாழ்க்கைய பத்தி மட்டும் எழுதல, அதுல ஒரு பயங்கர ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஷீனா போராவோட அம்மா நான்தான். ஆனா அவ அப்பா, அதாவது அவளோட பயாலஜிக்கல் ஃபாதர் சித்தார்த்தா தாஸ் இல்ல. என் அப்பா உபேந்திரகுமார் போரா தான். அப்படிங்கிறதுதான் உபேந்திரகுமார் போராவோட பேரு ஷீனா மிக்கேல் போரா பர்த் சர்டிபிகேட்ல ஏன் இருக்கு அப்படின்னு போலீஸ் விசாரணை பண்ணும்போது 14 வயசுலயே சித்தார்த்தா தாஸுக்கும் தனக்கும் பிறந்த குழந்தைங்கிறதுனால அவங்கள கௌரவமா வளர்க்க இந்திராணிய பெத்தவங்க தங்களோட பேரையே அதுல கொடுத்ததா சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த மெமோயர்ல இந்திராணி எழுதியிருக்கிற விஷயம் ரொம்பவும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. ஆகஸ்ட் 29, 2015 இந்திராணியோட சேர்ந்து டிவி ஷோ நடத்தின பத்திரிகையாளர் வீர் சங்வி ஒரு தகவலை சொன்னாரு. இந்திராணியோட ஸ்டெப் ஃபாதர் அவளை பல தடவை ரேப் செஞ்சதாவும் அந்த உறவுல பிறந்த குழந்தைங்க தான் ஷீனா போராவும் மிக்கேல் போராவும் இந்திராணியே என்கிட்ட சொல்லியிருக்கா. இப்ப இந்திராணியே அவங்களோட சுயசரிதையில இத சொல்லியிருக்கிறது எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியை கொடுத்தது. ஆனா இந்திராணியோட முதல் புருஷன் சித்தார்த்தா தாஸ் ஷீனாவும் மிக்கைலும் அவரோட குழந்தைங்க தானும் அதை நிரூபிக்க DNA டெஸ்டுக்கு கூட தயாரா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அதோட ஷீனா மிக்கைல் 2 பேரும் ஷிலாங் ஹாஸ்பிட்டல்ல பிறந்ததுக்கு ப்ரூஃபா அவங்களோட பர்த் சர்டிபிகேட்ஸையும் காட்டியிருக்காரு. ஷீனாவோட அப்பா சித்தார்த்தா தாஸ் இல்ல, அவளோட அப்பா உபேந்திரகுமார் போராதான்னு இந்திராணி அன்புரோக்கன்ல எழுதியிருந்தது வழக்க விசாரிச்சுட்டு இருந்தவங்கள செம்மையா குழப்பிடுச்சு. உண்மையிலேயே உபேந்திரா இந்திராணிக்கு பிறந்தவங்களா ஷீனாவும் மிக்கேலும், இல்ல வழக்க திசை திருப்ப இந்திராணி அப்படி எழுதியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. பத்திரிகைக்காரங்களும் மீடியாவும் உடனே இந்திராணியோட சின்ன வயசு விவகாரங்களை இன்னும் ஆழமா தோண்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல கவுஹாட்டியோட ரொம்ப அழகான ஏரியா சுந்தர் நகர். ஒரு சின்ன குறுகலான சந்துதான்னாலும் உள்ள நுழைஞ்சா 2 பக்கமும் பெரிய பெரிய செங்கல் பங்களாக்கள் இருக்கும். அந்த காலத்துல ரொம்பவே செழுமையா இருந்திருக்கும். இந்த சுந்தர் நகர்ல பல அரசு அதிகாரிகள் வாழ்ந்தாங்க. இப்போ இந்த தெரு வெறும் ஒரு முட்டு சந்துதான். இந்த தெருல இருக்கிற இளைய தலைமுறைகள் எல்லாம் வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டதால வயசானவங்க இந்த வீடுகளை வாடகைக்கு விட்டுட்டு வேற இடத்துக்கு குடி போயிட்டாங்க. ஆனா அஸ்ஸாம் மாணவர்கள் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஏரியா கொஞ்சம் சீரழிஞ்சு போச்சு. இந்த தெருல நம்பர் 8 தான் இந்திராணியோட வீடு. இந்திராணி போரா 14 வயசுல ஷிலாங் போற வரைக்கும் சுந்தர் நகர்ல இந்த வீட்ல தான் இருந்தாங்க. அந்த வீட்டோட பேரு சாணக்யா நீர். இப்போ சாணக்யா நீர் வீடு பாழடைஞ்சு இருக்கு. இதுலதான் உபேந்திராவும் துர்காராணியும் அவங்களோட கடைசி காலத்துல இருந்தாங்க. 2 பேருக்குமே அல்சைமர்ஸ் நோய் இருந்ததா சொல்லப்படுது. சில பேரு பத்திரிகையாளர்களை தவிர்க்கதான் அவங்க நோய் இருந்ததா நடிச்சதாகவும் சொல்றாங்க. ஷீனா காணாம போன வரைக்கும் உபேந்திரா போராவும் துர்காராணி போராவும் எல்லார்கிட்டையும் நல்லாதான் பேசிட்டு இருந்தாங்கன்னும், இந்திராணிய விட ஷீனா மேலதான் அதிக பாசம் காட்டினாங்கன்னும் இந்திராணியோட கசின் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க. அவ காணாம போனதுனாலதான் 2 பேருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஷீனா காணாம போனதுனால ஏற்பட்ட ஷாக்குனால சைக்கலாஜிக்கலா பாதிக்கப்பட்டாங்க. கை குழந்தையா இருந்ததுல இருந்து அவங்க ஷீனாவையும் மிக்கேலையும் வளர்த்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு அல்சைமர்ஸ் வந்துருச்சுன்னும் அவங்க சொன்னாங்க. உபேந்திரகுமார் போரா தன்னோட ஸ்டெப் ஃபாதர்னும் அவர்தான் இந்திராணிய கெடுத்து 2 குழந்தைங்களை கொடுத்ததாகவும் இந்திராணி அவங்க புக்கில் எழுதியிருக்கிறத பத்தி அந்த கசின் கிட்ட கேட்டதுக்கு, உபேந்திரா சொந்த அப்பா இல்லைன்னு சொல்றது என்னவோ உண்மைதான், ஆனா அதுக்காக அவர் இந்திராணியையே சீரழிச்சார்னு சொல்றதெல்லாம் அபாண்டம். துர்காராணியோட முதல் புருஷன் உபேந்திராவோட சொந்த அண்ணன் தான். சின்ன வயசுலயே குடும்பம் வேணாம்னு சந்நியாசம் வாங்கிட்டு போயிட்டாரு. அவரோட அம்மா, அதாவது போரியோட பாட்டி தான் துர்காராணிக்கு ஆதரவு இல்லாம போயிடக்கூடாதுன்னு
அவங்களோட 2வது பையனை துர்கா ராணிக்கு 2வதா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படி பார்த்தா உபேந்திரா இந்திராணியோட சொந்த சித்தப்பாதான். அவர் சொந்த அப்பா இல்லன்னு மட்டும்தான் சொல்றா இந்திராணி. உபேந்திரா சொந்த சித்தப்பாங்கிற விஷயத்த கன்வீனியன்ட்டா மீடியாவுக்கு சொல்லாம மறைச்சிருக்கா. ஏன் அப்படி செய்யணும்? உபேந்திரகுமார் போரா அப்படிப்பட்டவர்லாம் இல்ல. படிக்கிறதுக்காக ஷிலாங்குக்கு போன போரி 2 குழந்தைங்களையும் அவ அம்மா கிட்ட வளர்க்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா. சொசைட்டில குழந்தைங்க கௌரவத்தோட வளரணுங்கிற ஒரே எண்ணத்துலதான் உபேந்திரா அவரோட பேரை பர்த் சர்டிபிகேட்ல அப்பாங்கிற இடத்துல போடுறதுக்கு சம்மதிச்சாரு. சரி, அவர்தான் இந்திராணிய கெடுத்தார்னு சொல்றது உண்மைன்னே வச்சுப்போம். அப்போ எப்படி இந்திராணி அவ பொண்ணு ஷீனாவை வளர்க்கற பொறுப்ப அவர்கிட்டயே கொடுப்பா? அவளை சீரழிச்சவரு அவ பொண்ணையும் சீரழிக்க மாட்டார்னு என்ன நிச்சயம்? ஒரு சின்ன பயம் கூடவா வந்திருக்காது? இந்திராணி சொன்ன இந்த விஷயம் எல்லாம் சுத்த பொய். வழக்க திசை திருப்ப அவ இஷ்டத்துக்கு எழுதியிருக்கா. இந்திராணிக்கு தன்னோட டீனேஜ்ல பிறந்த குழந்தைங்களான ஷீனா மிக்கேல் மேல கொஞ்சமும் பாசம் கிடையாது. சஞ்சீவ் கண்ணாவுக்கும் அவளுக்கும் பிறந்த விதிங்கிற பொண்ணு மேலதான் அவளுக்கு பாசம் உண்டு. சஞ்சீவோட விவாகரத்து ஆனப்போ அவ விதிய தன் கூடவே வச்சுக்கணுங்கிறதுக்காக பீட்டர் முகர்ஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் அந்த குழந்தையோட பேரை விதி முகர்ஜி அப்படின்னு மாத்திட்டா அப்படின்னு சொன்னாங்க இந்திராணியோட கசின். போன எபிசோடோட முடிவுல இந்திராணிக்கும் பிரபல அரசியல் பிரமுகர்களுக்கும் இருந்த பிரச்சனைய பத்தியும் அன்புரோக்கன் புக்ல அவ எழுதியிருந்ததா சொன்னோம். அத பத்தி இப்போ கேக்கலாம். 2007-8 வாக்குல பீட்டர் முகர்ஜி ஸ்டார் நெட்வொர்க்கை விட்டு பீட்டரும் இந்திராணியும் ஐனெக்ஸ் மீடியாங்கிற தனியார் நிறுவனம் ஆரம்பிச்ச சமயம் நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டது. கோடிக்கணக்குல பணம் புரட்ட சில விதிமுறைகள் இருக்கு. இத சரியா செய்யாம விட்டதுனால கவர்மெண்டோட பெனால்டி ரெகுலேஷன்ஸ்ல சிக்க இருந்தாங்க பீட்டரும் இந்திராணியும். அதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணலான்னு உதவி கேட்டு அப்போதைய ஃபினான்ஸ் மினிஸ்டரை சந்திச்சாங்க. இது சம்பந்தமா தன்னோட புக்ல இந்திராணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஐனெக்ஸ் மீடியா ஊழல் வழக்குல நிறைய உண்மைகளை நான் வெளியிடக்கூடாதுன்னு எனக்கு பிரஷர் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் ரகசியத்துக்கு பேர் போன சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அவரோட பையனும் சேர்ந்து இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. சிங்கப்பூர், மொரீஷியஸ், பர்முடா, யுனைடெட் கிங்டம், ஸ்விட்சர்லாண்ட்னு ஆஃப் ஷோர் பேமெண்ட்ஸ் மூலமா அந்த அமைச்சருக்கும் அவர் பையனுக்கும் $5 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 35 கோடி லஞ்சமா பணம் கொடுத்தேன். 2006ல ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தவரை அவரோட நார்த் பிளாக் ஆபீஸ்ல நானும் பீட்டர் முகர்ஜியும் சந்திச்சப்போ அவர் எங்களை அவரோட பையனை போய் பார்க்க சொன்னாரு. அவரோட பிசினஸ் அஃபேர்ஸ்ல எங்களை ஹெல்ப் பண்ண சொன்னாரு. நாங்க அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரோட பையனை டெல்லி ஹயாத் ஹோட்டல்ல சந்திச்சோம். அவர் எங்ககிட்ட $1 மில்லியன் பணம் கேட்டாரு. இதுக்கான ஆதாரங்களை நான் சிபிஐ கிட்டையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்டையும் February 17, 2018ல வாக்கு மூலமா கொடுத்திருக்கேன். இந்த வாக்கு மூலம் அந்த அமைச்சருக்கும் அவரோட பையனுக்கும் எதிரா பெரிய சாட்சியா மாறி அவங்கள அரெஸ்ட் பண்ணினாங்க. ராகேஷ் மரியான ஒருத்தர் தான் இந்த டீமுக்கு ஹெட். எங்க இதெல்லாம் நான் வெளியே சொல்லிட போறேனோன்னு அவசரமா என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுன்னு எனக்கு பிரஷர். என்கிட்ட இந்த கேஸ் சம்பந்தமா எல்லா ஆதாரங்களும் டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. இவங்க மட்டும் இல்ல, இந்த வழக்குல இன்னும் நிறைய அரசியல் புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த அரசியல் விளையாட்டுல மாட்டின பலியாடுதான் நான். சரியான நேரம் வரும்போது எல்லாத்தையும் நான் சொல்லத்தான் போறேன் அப்படின்னும் இந்திராணி அவங்க மெமோயர்ல எழுதியிருக்காங்க. ஆனா இந்த மிரட்டலுக்கு கொஞ்சமும் பயப்படல ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அவரோட பையனும். இந்திராணின்னு ஒரு பொண்ணு தன்னை சந்திக்கவே இல்லைன்னு, அப்பாயின்மெண்ட்ஸ் லாக்ல அவங்க பேரே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த லஞ்ச ஊழல் வழக்குல இந்திராணி அப்ரூவரா மாறி இருக்கிறது கூட ஷீனா கொலை வழக்குல தண்டனைய குறைக்க இந்திராணி நடத்துற நாடகம்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா இந்திராணியும் தான் பலியாடுன்னு அடிச்சு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு புது குழப்பங்கள் இந்த வழக்குல வந்து சேருது. உங்க வாழ்க்கை ரிப்பேர் பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் ஆகியிருந்தா உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு தைரியம் கொடுக்கறாங்க இந்திராணி. அவங்க புக்ல நானும் ஷீனாவும் பார்க்க ஒரே மாதிரி இருப்போம். 2 பேருக்கும் டேஸ்ட், ஃபேஷன் சென்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்களுக்குள்ள அம்மா பொண்ணு உறவு என்னைக்குமே இருந்ததில்ல. ஷீனாவோட 15வது வயசுல தான் நான் அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவோம்.
அவ என்னைக்குமே என்ன ஒரு அம்மாவா பார்த்ததில்ல. என்னோட அம்மா துர்கா ராணி தான் அவளுக்கும் அம்மான்னு சொல்லுவா. என்னோட அப்பா உபேந்திரகுமார தான் அவளும் அப்பான்னு கூப்பிடுவா. என்ன கிட்டத்தட்ட ஒரு அக்காவா தான் நினைச்சா. நாங்க 2 பேரும் ஷாப்பிங் போனா கூட எல்லாரும் எங்களை அக்கா தங்கன்னு தான் நினைச்சுப்பாங்க. நாங்க பழக பழக எங்களுக்குள்ள பாண்டிங் ஸ்ட்ராங் ஆயிட்டே போச்சு. என்னோட ட்ரெஸ் அவ போட்டுக்கிறதும் அவளோட ஆக்சசரிஸ நான் போட்டுக்கிறதும் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. சாப்பாட்டு விஷயத்துல கூட எங்க டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போனா கூட நான் என்ன சாப்பிடணும்னு நினைச்சேனோ அதையே அவ ஆர்டர் பண்ணுவா. ஆனா ஷீனாவோட 21வது வயசுல நான் ஒரு பொறுப்புள்ள அம்மாவா மாற ஆரம்பிச்சதுனாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனை வர ஆரம்பிச்சுச்சு. நான் கண்டிப்பா காட்ட ஆரம்பிச்சதால அவளுக்கு நான் வேண்டாதவளா மாற ஆரம்பிச்சேன் அப்படின்னு ஹார்பர் காலின்ஸ் இந்தியா வெளியிட்ட தன்னோட சுயசரிதையில இந்திராணி சொல்லியிருக்காங்க. ராகுல் முகர்ஜியோட ஷீனாவுக்கு இருந்த அஃபேருக்கு அப்புறம்தான் நிலைமை மாறி இருக்குன்னு நாம இங்க புரிஞ்சுக்க முடியுது. 21 வயசு பொண்ணோட அம்மாவா இருக்கிறது அவ்வளோ சுலபம் இல்ல, ரொம்ப கஷ்டம். எனக்கும் ஷீனாவுக்கும் நடுவுல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் எப்பவும் அவகிட்ட கோவப்பட்டதே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவ ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது தெரியாதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. அதே நேரத்துல ஒரு அடல்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய நான் ஷீனாவுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் கண்டிப்பா காட்டினாலும் அவளை முழுசா நம்பினேன். ஷீனாவோட நான் எந்த பாயிண்ட்லயும் கான்டாக்ட கட் பண்ணல. அவதான் ஸ்பேஸ் வேணும், ஃப்ரீடம் வேணும்னு என்னோட கான்டாக்ட கட் பண்ணா. அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவளை தொந்தரவு பண்ணாமத்தான் இருந்தேன். ஆனா எங்களுக்குள்ள இருந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை சரி பண்ணிக்கணும்னு நான் அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். உனக்கா எப்போ இத பத்தி பேசலாம்னு தோணுதோ சொல்லு, அது வரைக்கும் இத பத்தி பேசி நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு ஷீனா கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆனா என்னோட கான்டாக்ட ஃபுல்லா கட் பண்ணணும்னு நினைச்சா ஷீனா. அவளோட அந்த டெசிஷனையும் நான் மதிச்சு நான் அவ வழிக்கு போகவே இல்ல. 2015 ஆகஸ்ட் 25 திடீர்னு என் பொண்ணு ஷீனாவை நான் கொலை செஞ்சுட்டதா போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்றாங்க. இதெல்லாம் பெயில்ல வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்திராணி சொன்ன விஷயங்கள். இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய சில க்ளூஸ் இருக்கு. 2012ல ஷீனாவோட ஆபீஸ்க்கு ரெசிக்னேஷன் லெட்டர் போயிருக்கு. அந்த லெட்டர் அனுப்புனது இந்திராணி தான்னு ப்ரூஃபும் இருக்கு. இந்திராணியோட பர்சனல் செக்ரட்டரி காஜல் சர்மா ஷீனாவோட சிக்னேச்சரை ரெசிக்னேஷன் லெட்டர்ல அவங்க தான் ஃபோர்ஜ் பண்ணதா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இந்திராணி தான் அதை செய்ய சொன்னதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஆனா காஜல் தன்னோட சிக்னேச்சரையே ஃபோர்ஜ் பண்ணி தன்கிட்டே இருந்து பணம் திருடினதா இந்திராணி பதிலுக்கு ஒரு கேஸ போட்டு காஜலோட சைட வீக் ஆக்கிட்டாங்க. க்ளூ நம்பர் 2, ஷீனாவோட தம்பி மிக்கேல். ஷீனா அவன்கிட்ட கூட சொல்லாம யுஎஸ் போக மாட்டா அப்படின்னு சொன்னான். 2013ல உபேந்திராவுக்கும் துர்கா ராணிக்கும் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அவங்கள அஸ்ஸாமுக்கு பார்க்க வந்தாங்க இந்திராணி. அப்போ ஷீனாவை பத்தி கேட்டதுக்கு அது ஒரு பெரிய சண்டையா மாறிடுச்சுன்னு சொல்லியிருக்கான். அந்த சண்டைக்கு அப்புறம் இந்திராணி பண உதவி பண்றத நிறுத்திட்டதாகவும் உபேந்திராவையும் துர்கா ராணியையும் பார்க்க வர்றதையே அவாய்ட் பண்ணிட்டதாகவும் மிக்கேல் சொல்லியிருக்கான். இன்னொரு பக்கம் ஷீனா இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு கவுஹாட்டி ஏர்போர்ட்ல இந்திராணியோட ஃப்ரெண்ட் சவீனா அவளை பார்த்ததாகவும், சவீனா ஒரு அட்வொகேட் அப்படிங்கறதுனால உடனடியா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து வாங்கணும்னு சாமர்த்தியமா யோசிச்சு வாங்கினாங்க. இது சம்பந்தமா ஒரு அஃபிடவிட்டும் ஃபைல் பண்ணாங்க இந்திராணி. யார கொலை பண்ணதா குற்றம் சாட்டப்பட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல இந்திராணி இருந்தாங்களோ அந்த ஷீனா சேஃபா ஃப்ரீயா வெளியில நடமாடிட்டு இருக்கா. ஆனா இந்திராணி அரெஸ்ட் ஆனது தெரிஞ்சு ஏன் ஷீனா வந்து அவளை காப்பாத்தல அப்படிங்கறது ஒரு புரியாத புதிராகவே இருக்கு. யாரோ ஷீனாவுக்கு பிரஷர் கொடுத்து அவளை ஆட்டி வைக்கிறாங்கன்னு இந்திராணி சொல்லியிருக்காங்க. இந்திராணி உருவாக்கின மீடியா சாம்ராஜ்யம் அழியணும்னு நினைக்கிற யாரோதான் இதுக்கு பின்னாடி இருக்கணும் அப்படிங்கிறது இந்திராணியோட யூகம். சிசிடிவி ஃபுட்டேஜ் அஃபிடவிட் விஷயத்துக்கு முன்னாடியே ஷீனா போரா உயிரோட தான் இருக்கான்னு இன்னொரு ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்தும் அவளுக்கு நியூஸ் வந்திருக்கு. பைக்குலா சிறையில இருந்தப்போ ஒரு பெண்ணோட உறவுக்காரங்க தான் அந்த தகவலை சொன்னாங்க.
அவங்க ஒரு அரசு பெண் அதிகாரி. அவங்க காஷ்மீர் போயிருந்தப்போ அங்க ஷீனா போராவை பாத்திருக்காங்க. இது தெரிஞ்சதும் உடனே இந்திராணி அவளோட லாயர் சனா கான் கிட்ட சொல்லி இத சிபிஐ மூலமா விசாரிக்க சொல்லியிருக்கா. ஆனா அப்போ யாருமே இத சீரியஸா எடுத்துக்கல. சவீனா ஷீனாவை பார்த்த அப்புறம்தான் எப்படியாவது ஷீனா போராவை தேடி கண்டுபிடிக்கணும்னு இந்த கேஸ்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்தது. இந்திராணி கைது செய்யப்பட்டு அவ மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே சுத்தி இருந்தவங்களோட மனசுல புதஞ்சிருந்த வன்மம், வஞ்சம், விரோதம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வெளியில வர ஆரம்பிச்சுது. இன்னும் சொல்ல போனா இந்திராணி மேல இத்தனை பேருக்கு விரோதம் இருக்கும்னு அதுவரைக்கும் இந்திராணியே நினைச்சு கூட பார்த்ததில்லையாம். அவ மீடியா சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னு பல பேர் கங்கணம் கட்டிட்டு சுத்துறாங்கன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிட்டுதா சொல்லியிருக்கா இந்திராணி. அவளை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க கூட அவளோட வாழ்க்கைய அலசி ஆராய்ஞ்சு அவளை பத்தி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ இஷ்டத்துக்கு சோஷியல் மீடியாவில ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னும் இதெல்லாம் அவளை இன்னும் மனசளவுல உறுதியாக்கிடுச்சுன்னும் இந்திராணி அவங்க மெமோயர்ல எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி எழுத உண்மையிலேயே பயங்கர தைரியம் வேணும். ஒரு பக்கம் ஒரு கொலை வழக்குல மாட்டி அதுவும் பெத்த பொண்ணையே கொன்னதா குற்றம் சாட்டப்பட்டு அதை இல்லன்னு மறுத்து உறுதியா இருந்து அதை நிரூபிக்கிறதுக்கு போராடி தாம் பக்கத்து நியாயத்தை நிலநிறுத்திக்க தனி துணிச்சல். இன்னொரு பக்கம் ஊழல், லஞ்சம்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அரசியல் வட்டார பெரும்புள்ளிகளை சமாளிக்கிற திறமை. இது ரெண்டுமே இந்திராணிக்கு நிறையவே இருக்கு. சரி, பல தரப்பு வாதங்களை கேட்டாச்சு. உண்மையிலேயே ஷீனா போரா செத்து போயிட்டாளா, இல்ல உயிரோட இருந்து அம்மாவை பழி வாங்க தலைமறைவா இருக்காளா? அப்போ ஷியாம்வரும் சஞ்சீவ் கண்ணாவும் எரிச்ச அந்த உடம்பு யாரோடது? இந்த மாதிரி உங்க மனசுல இருக்கிற கேள்விங்க எனக்கு கேக்குது. ஷீனா போராவை 3 பேரும் சேர்ந்து கொன்னதா இந்திராணியோட டிரைவர் ஷியாம்வர் சாட்சி சொல்லியிருக்கான். சஞ்சீவ் கண்ணாவும் தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டான். ஷீனாவோட தம்பி மிக்கேலும் அக்கா ஷீனா போரா இந்திராணியால கொல்லப்பட்டதா வாக்குமூலம் கொடுத்திருக்கான். பீட்ரோட 2வது பையன் ராகுல் முகர்ஜி, ஷீனா போராவோட ஃபியான்சே, இந்த கேஸோட பிரைம் விட்னஸ். அவனும் இந்திராணி மேல தான் சந்தேகம்னு உறுதியா சொல்லியிருக்கான். ஷீனாவோட அப்பா சித்தார்த்தா தாஸ் ஷீனா கொல்லப்பட்டா அப்படின்னு உறுதியா நம்புறாரு. அதுக்காக இந்திராணிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. இப்படி எல்லாருமே இந்திராணிக்கு எதிரா சொல்லி இருக்க, இந்திராணி மட்டும் ஷீனா உயிரோட இருக்கிறது உறுதின்னு அன்புரோக்கன்ல எழுதியிருக்கா. ஷீனா போரா மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை வச்சு சந்தேகத்தை கிளப்பி வழக்க திசை திருப்பவோ இல்லனா தாமதப்படுத்தவோ செய்யற முயற்சிதான் இதுன்னு சிபிஐ வட்டாரம் சொல்லுது. சிறப்பு நீதிமன்ற நீதிபதி என்னடானா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கிறது ஷீனா போரா தானான்னு கண்டுபிடிக்கணும்னு அந்த ஆதாரங்களை கோர்ட்ல சப்மிட் பண்ண சொல்லிருக்காரு. இந்த ஆக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கேஸ்ல எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்குல்ல. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஒரு கதை கேக்குறீங்களா? ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை. கண்ணு தெரியாத அம்மா, வறுமை, இன்னும் கல்யாணம் ஆகல, இந்த மாதிரி என்னென்னவோ. ஒரு நாள் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருந்தானா. அப்போ அந்த வழியா வந்த, கரெக்டா சொன்னீங்க, ஒரு தேவதை அவனை சோதிச்சு பார்க்கலாம்னு நினைச்சு ஒரு பிச்சைக்காரி வேஷத்துல வந்து அவன்கிட்ட பசின்னு சொன்னானாம். உடனே அவன் கையில இருந்த சாப்பாடை எடுத்து அவ கையில கொடுத்தானாம். இத பார்த்து சந்தோஷப்பட்ட அந்த தேவதை அவனுக்கு ஒரு வரம் கொடுக்கறதாவும் அத அடுத்த நாள் காலையில அவன் கேட்டா போதும்னு சொல்லிட்டு போயிடுச்சான். வீட்டுக்கு வந்தவன் ஒரே பரபரப்பா இருந்தான். அவன் அம்மா கிட்ட நடந்தத சொன்னான். இத கேட்ட அவன் அம்மா அவன் காதுல என்ன வரம் கேட்கணும்னு சொன்னாங்க. அத கேட்டதும் அவன் அப்படியே அசந்து போயிட்டான். அடுத்த நாள் தேவதைக்காக காட்டுக்கு போய் காத்துட்டு இருந்தான். தேவதையும் வந்துச்சு. என்ன வரம் வேணும்னு தேவதை கேட்டதுதான் தாமதம். உடனே அவன், என் குழந்தை தங்க ஊஞ்சல்ல உட்கார அழகான என் பொண்டாட்டி வெள்ளி கிணத்துல அதுக்கு சாப்பாடு ஊட்டுறத எங்க அம்மா கண் குளிர பாக்கணும் அப்படின்னு சொன்னானா. இந்த மாதிரி கிடைச்ச ஒரே வரத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஒரு புத்திசாலி தான் இந்திராணி. ரொம்ப சாமர்த்தியமா அவளுக்கு கிடைச்சதா அவ நினைச்ச ஒரே வரமான பீட்டர் முகர்ஜியோட சேர்ந்து ஆடம்பரமும் செல்வாக்கும் மதிப்பும் நிறைஞ்ச வாழ்க்கையை உருவாக்குன. அதுக்கு ஷீனா ரூபத்துல ஒரு ஆபத்து வர மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சதும் மாரல்ஸ், வேல்யூஸ், ஃபேமிலி, மேரேஜ், குழந்தை, குட்டி
போட்டி, பந்தம், பாசம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பணம் தான் பிரதானம்னு போரியா இருந்தப்போ கத்துக்கிட்ட விஷயத்தை தான் இந்திராணியா ஆனப்புறமும் உறுதியா பிடிச்சுக்கிட்டாளோ என்னவோ. அதனாலதான் பல பேரை மேனிப்புலேட் பண்ணி ஆசைக்கு ஒண்ணு வசதிக்கு ஒண்ணுன்னு அவ வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஆளை மாத்திக்கிட்டே வந்தா. தனக்கு என்ன தேவைங்கிறத சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மேப்ப அழகா வரைஞ்சு அதுல டிராவல் பண்ணிக்கிட்டே வந்தா இந்திராணி. அப்படி வரும்போது அவ வழியில எதிர்பாராத தடையா ஷீனா வந்தா. இந்திராணி அவளோட டார்கெட்ல உறுதியா இருந்தாளே தவிர அவளா யார் வம்புக்கும் போகல. ஆனா அதே சமயம் அவ வழியில குறுக்க வந்த யாரையும் அவ பொறுத்துக்கிறதாவும் இல்ல. அது பெத்த பொண்ணாவே இருந்தாலும் சரி. நம்ம ஸ்கூல் டேஸ்ல மேக்ஸ்ல நம்பர் லைன் படிச்சிருப்போம். வாழ்க்கைங்கிற நம்பர் லைன்ல எல்லாரும் 0 பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சிலர் பாசிட்டிவ் லைன்ல மூவ் பண்ணுவோம், சிலர் நெகட்டிவ் லைன்ல. முடிவு எதுவா இருந்தா என்ன, போற பாதை இதுதான்னு முடிவு பண்றவங்க இருக்காங்களே, அவங்கள யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த ரகம்தான் இந்திராணி. இப்படி யாராலையும் புரிஞ்சுக்க முடியாம பெத்த பொண்ணையே பணத்துக்காகவும் அந்தஸ்துக்காகவும் கொன்னதா குற்றம் சாட்டப்பட்டு அதுக்காக ஜெயிலுக்கும் போயிட்டு வந்த ஒரு அம்மாவுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமா, சஞ்சீவ் கண்ணாவுக்கும் இந்திராணிக்கும் பிறந்த விதிதான் அந்த பொண்ணு, விதி முகர்ஜி. நம்ம யார் வீட்டு விசேஷத்துக்காவது போனோம்னா வந்தவங்கள வரவேற்கிறதுக்கு முன்னாடி வராதவங்கள பத்தி நம்ம கிட்ட விசாரிப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி செத்து போனதா சொல்லப்பட்ட ஷீனாவை பத்தி ஊரே பேசிட்டு இருந்தப்போ உயிரோட இருந்த விதியோட நிலைமை என்னாச்சுன்னு மீடியா ரொம்ப லேட்டா தான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுது. மிக்கேல் போரா அனுபவிச்ச அதே மீடியா பிரஷரை விதியும் அனுபவிச்சா. மிக்கேலுக்கு தாத்தா பாட்டி இருந்தாங்க, ஆனா விதிக்கு யார் ஆதரவும் இல்ல. இந்த நிலையில தான் எப்பவுமே வெளிச்சத்துல நடக்கிற விஷயங்கள், கண்ணுக்கு தெரியிற விஷயங்கள் பத்தி நம்ம நிறைய பேசுவோம், விமர்சனம் பண்ணுவோம். அப்படிதான் போலீஸ், மீடியா, மக்கள், இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட சாட்சிகள்னு எல்லாரும் இந்திராணி பத்தியும் ஷீனாவை பத்தியும் ஆளுக்கு ஒண்ணு அவங்கவங்களுக்கு தோணினதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பரபரப்புக்கு எல்லாம் பின்னாடி அமைதியா இருட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு, அதுவும் அம்மா அப்பாவோட தன்னோட 18வது பிறந்த நாளை கொண்டாட ஆவலா காத்துட்டு இருந்தப்போ அவ கண்ணு முன்னாடியே மர்டர் கேஸ்ல அம்மாவும் கான்ஸ்பிரசி கேஸ்ல அப்பாவும் அரெஸ்ட் ஆகிறத பாக்குறா. நல்லா வேர் விட்டு வளர்ந்த மரத்தை அறுத்து வீசின மாதிரி ஆயிடுச்சு அவ வாழ்க்கை. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் முழுசா அர்த்தம் கூட புரியாத ஒரு டீனேஜரா தனியா தவிச்சா. இந்திராணியோட பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அவ அப்பாவதான்னு சொல்றா. அப்பான்னு அவ சொன்னது சஞ்சீவ் கண்ணாவை இல்ல, பீட்டர் முகர்ஜி. ஒரு சொந்த பொண்ணு மாதிரி எந்த குறையும் இல்லாம அவளை பீட்டர் வளர்த்ததா சொல்றா. அம்மாக்களுக்கே உண்டான கண்டிப்பு குணமும் அம்மா பொண்ணு சண்டைகளும் தான் விதிக்கும் இந்திராணிக்கும் இருந்தது. அதனால அம்மா மேல பெரிய பிடிப்பு இல்லைன்னு சொல்றா. எப்படி இருந்தாலும் 6 வருஷமா அம்மா அப்பா உயிரோட இருந்தாலும் அனாதை மாதிரி தான் வாழ்ந்திருக்கா. செல்லம்மா, பணக்காரியா, எல்லா வசதியோட இருந்தவ வாழ்க்கைய இந்திராணி பீட்டரோட அரெஸ்ட் அப்படியே புரட்டி போட்டுருச்சு. யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய், என்ன ஏதுன்னு புரியாம தனியா தவிச்சு குழம்பி எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டா. அம்மா மேல கோவப்பட்டு கத்தி கதறி ஓஞ்சு போய் அமைதியானா. அதுலேந்து மீண்டு வந்து தனக்கான வாழ்க்கைய அவளே புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சா. இந்த வழக்குல எந்த விதத்திலையும் சம்பந்தப்படாம நிறைய கஷ்டத்துக்கு ஆளாகி எந்த உதவியும் கிடைக்காம நிராதரவா இருந்திருக்கா. இத்தனை கசப்புகளையும் தாண்டி வந்த அவளை பேட்டி எடுத்தப்போ அவ சொன்னது இதுதான். இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. என் அம்மா அப்பா அரெஸ்ட் ஆனப்போ என்னால எதையுமே புரிஞ்சுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். டிப்ரெஷன்ல போய் என்னடா வாழ்க்கைன்னு தலைய பிச்சுக்கிட்டேன். பணத்துக்கு அடுத்தவங்களை எதிர்பார்த்தப்போ கூட கஷ்டமா இல்ல. ஆனா ஆளுக்கு என்ன பத்தி, என் அம்மாவை பத்தி, அப்பாவை பத்தி, ஷீனா அக்காவை பத்தின்னு இஷ்டத்துக்கு விமர்சனம் பண்ணப்போ சுத்தமா உடைஞ்சு போயிட்டேன். ஏன் யாருக்குமே
நானும் இந்திராணிக்கு ஒரு பொண்ணுன்னு தோண கூட இல்லைன்னு நினைச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை நானே சரி பண்ணிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையை எல்லார்கிட்ட இருந்தும் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த வழக்குல எந்த விஷயத்தையும் ஆழமா புரிஞ்சுக்காம நானா யாரையும் சந்தேகப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதனால இதுதான் நடந்திருக்குங்கிற யூகங்களை தள்ளி வச்சுட்டு என்னை சுத்தி இருக்கிறவங்கள பார்க்க ஆரம்பிச்சேன். யூகங்களும் அது ஆதாரமா வச்சு செய்யப்பட்ட விமர்சனங்களும் தான் இந்த கேஸ். இதுல எதுவுமே இன்னும் ப்ரூவ் ஆகல. அப்படி இருக்கும்போது நானா யாரையும் வெறுக்க கூடாதுன்னு தோணுச்சு. 6 வருஷமா என் அம்மா ஜெயில இருந்தப்போ அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சதெல்லாம் ஒரு புக்கா எழுதி பப்ளிஷ் பண்ணேன். டெவில்ஸ் டாட்டர்னு அந்த புக்குக்கு பேர் வச்சேன். இந்த வழக்குக்கும் நான் எழுதின இந்த புக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தனியா நிராதரவா விடப்பட்ட என்னோட பயணம் தான் இந்த புக். இத்தனை வருஷங்களா நான் அனுபவிச்சத வச்சு நான் கத்துக்கிட்ட லைஃப் லெசன் ஒண்ணுதான்: எம்பதி. Empathy seeks to understand, while compassion seeks to forgive and move on. நம்ம லைஃப்ல கண்ணை மூடிக்கிட்டு நாம நம்புறது நம்ம அம்மா அப்பாவை தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என் வாழ்க்கையில அதுவும் ஒரு முக்கியமான கட்டத்துல இல்லாம போயிடுச்சு. 2 பேரும் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அதுவும் என்னோட அக்காவை கொலை செஞ்ச வழக்குல. இதனால எனக்கு வாழ்க்கையில நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல. இந்த ஒட்டுமொத்த அனுபவமும் எனக்கு பாசிட்டிவிட்டியை தான் சொல்லி கொடுத்திருக்கு. ஒரு கட்டத்துல நான் தனியா விடப்பட்டேனாலும் எனக்கு ஆதரவாவும் ஆறுதலாவும் என்ன சுத்தி சில பேர் இருந்தாங்க. அவங்க இல்லாம என்னால இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருந்திருக்க முடியாது. சில பேர் செஞ்ச தவறான விமர்சனங்களை கூட நான் ஒரு பாடமா தான் எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்குள்ளயும் அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். அத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அவங்க கிட்ட பழகணும். இது தப்பு, இது சரின்னு முடிவெடுக்கிறது நம்ம கையில இல்ல. ஆனா ஒருத்தரை புரிஞ்சுக்க முயற்சி எடுக்கிறது நம்ம கடமை. அத மனசார செய்யறது மூலமா எந்த உண்மையையும் பொய்யையும் வெளியில கொண்டு வர முடியும்னு நான் நம்புறேன். ஒரு குழந்தையா எங்க அம்மா அனுபவிச்ச கஷ்டங்கள் தான் அவங்கள இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட உண்மைகள் எங்க அம்மா மனசுக்குள்ள இருக்கு. அது கசப்பான உண்மையா கூட இருக்கலாம். ஆனா அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னதான் இருந்தாலும் அவங்க என்ன பெத்த அம்மா. கேஸ் இன்னும் நடந்துகிட்டு இருக்கிறதுனாலையும் நானும் ஒரு சாட்சிங்கிறதுனாலையும் நான் அவங்க கூட பேசக்கூடாது. ஆனா எனக்கான நேரம் வரும்போது நான் கண்டிப்பா அவங்க கிட்ட பேசி அவங்கள புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற உண்மைதான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கோட தீர்ப்பு அப்படின்னு சொன்னா விதி. ஆகஸ்ட் 2022ல தன் அம்மாவோட தான் சேர்ந்து இருக்க விரும்புறதா விதி சிபிஐ கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்தா. ஏப்ரல் 2023ல சிபிஐ இன்னொரு புது லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ அறிவிச்சாங்க. அந்த 92 பேர் கொண்ட லிஸ்ட்ல விதியோட பெயர் இல்ல. சோ இந்திராணிய மீட் பண்ண விதிக்கு பெர்மிஷன் கிடைச்சது. இதுக்கப்புறம் விதி இந்திராணிய போய் வாரம் பார்க்க ஆரம்பிச்சா. இந்திராணிக்கு செரிப்ரல் இஸ்கீமியாங்கிற நரம்பு மண்டல நோய் இருக்குன்னும், மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் குறைஞ்சு பக்கவாதம், ஞாபக மறதி மாதிரி பிரச்சனைகளோட அவங்க ஜெயில்ல கஷ்டப்பட்டதாகவும், இந்த நிலையில தன் அம்மாவை தான் கூட இருந்து கவனிச்சுக்க விரும்புறதாகவும் சொன்னா விதி. உண்மை, பொய், மர்மம், சந்தேகம், மேனிபுலேஷன், பிட்ரேயல்னு 1008 குழப்பங்கள் நிறைஞ்ச இந்த இந்திராணி முகர்ஜி ஷீனா போரா கேஸ்ல விதி வழி பயணிக்கிறது தான் பெட்டர்னு தோணுதில்ல? இது இப்படிதான் அப்படின்னு முடிவு பண்றதுக்கு பதிலா சட்டம் தன்னோட கடமையை செய்யட்டும்னு நம்பி அனாவசிய யூகங்கள், விமர்சனங்கள் இதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தீர்ப்புக்காக காத்துட்டு இருக்கலாமா? This episode was brought to you by Pakka Limited. We all love food, don't we? Pakka Limited, a 42-year-old company, strives to build better regenerative packaging for food at scale while working in a circular economy. Keeping your food safe is Pakka's dharma. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Kalachakram Narasimha. Narrated by Deepika Arun and Dharanya.
Sound design, recording, mixing and mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.